Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. Wa qul li ibadi yaqulu allati hiya ahsan inna ash-shaytana yanzaghu bainahum inna ash-shaytana kana lil insani aduwwan mubina. Sadaqallahul Mawlanal Azim. கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே பல்வேறு ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்தார். இந்த மனித சமுதாயம் மற்ற எல்லா படைப்பினங்களையும் விட பல விஷயங்களில் வேறுபட்டு இருக்கிறது. அதில் குறிப்பாக பேசக்கூடிய ஆற்றல் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அந்த பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறதே, இது அல்லாஹ் தஆலா மற்ற ஜீவராசிகளுக்கு, மற்ற படைப்பினங்களுக்கு அல்லாஹ் வழங்கவில்லை. மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஒருவர் இன்னொரு இடத்திலே பேசக்கூடிய, தன்னுடைய விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடிய, தன்னுடைய கருத்தை மற்றவர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு சக்தியை, வல்லமையை, தக்லீம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு மட்டும் வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய நிஅமத்துகளில் மிகப்பெரிய நிஅமத் இந்த பேசுதல் என்பது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் பேச வைத்தான். அந்த பேச வைத்தவனே எப்படி பேச வேண்டும் என்பதையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே மனிதர்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிலும் குறிப்பாக இன்று ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், வகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லிஇபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலுல்லதி ஹிய அஹ்சன், அவர்கள் அழகியவற்றை பேசுமாறு என்னுடைய அடியார்களுக்கு நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அழகியவற்றை பேசுங்கள், நல்லதை பேசுங்கள், நாகரிகமாக பேசுங்கள், நயத்தோடு பேசுங்கள், நற்பண்போடு பேசுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே மனிதர்களை பேசச் சொல்கிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஏன் மனிதர்களை அழகாக, அன்போடு, பண்போடு ஏன் பேசச் சொல்கிறான் தெரியுமா? அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஏனென்றால் ஷைத்தான் உங்களுக்கு இடையிலே பிளவை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். பேச்சின் வழியாக, சொற்களின் வழியாக சில நேரங்களில் உறவுகளுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டு போய்விடும். ஒரு வார்த்தையை விடுவதின் காரணமாக, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவதின் மூலமாக உறவுகளுக்கு மத்தியிலே பிளவை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். எனவே என்னுடைய அடியார்களே, நீங்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் அழகான முறையில் பேசுங்கள், உண்மையை பேசுங்கள், ஆழ்மனதிலிருந்து வரும் நேர்மையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நல்ல பேச்சுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு உதாரணம் அழகாக சொல்லுவான். மஸலு கலிமத்தின் தையிபா, அல்லாஹ் தஆலா அழகிய பேச்சுக்கு உதாரணம் சொல்லுகின்ற பொழுது, அழகிய பேச்சு என்பது நறுமணம் தரும் ஒரு மரத்தை போல என்று அல்லாஹ் சொல்கிறான். நறுமணம் கமலும் ஒரு மரத்தை போல. அந்த மரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அஸ்ருஹா சாபித்துன், அதனுடைய வேர்கள் ஆழமாக இருக்கும். வ ஃபருஹா ஃபிஸ் ஸமா, ஆனால் அதனுடைய கிளைகள் வானளாவிலே விரிந்து கிடக்கும். அப்படிப்பட்ட நறுமணம் தரக்கூடிய மரத்தை போலதான் மனிதர்கள் பேசக்கூடிய நல்ல பேச்சு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்.
நல்ல பேச்சுங்கிறது ஒரு அழகிய மரத்தை போல, அந்த அழகிய மரம் எப்படி வேரூன்றி வானலாவிலே விரிந்து கிடைக்குமோ அதுபோல நல்ல பேச்சுக்கள் மனிதனை உயர்த்துகிறது, உறவுகளை பலப்படுத்துகிறது, ஒரு மனிதனை சங்கைப்படுத்துகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே மனிதர்கள் நல்ல முறையில் பேச வேண்டும் என்கின்ற, மனிதர்களை பேச வைத்த அல்லாஹ் பேசக்கூடிய முறையை சொல்லி தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்கள் மனிதர்கள் ஒவ்வொரு மூட்டுகளும் மனிதர்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு ஜாயிண்ட் பகுதி, கையில் ஒரு மூட்டு, காலில் ஒரு மூட்டு, இடுப்பில் ஒரு மூட்டு, இப்படி 360க்கு மேலே மூட்டுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு மூட்டுக்கும் மனிதர்கள் தினந்தோறும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எத்தனை மூட்டுகளை ஜாயிண்ட் பகுதியில் கொடுத்துருக்கான், அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட் பகுதிக்காகவும் மனிதன் ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்கறது கடமை என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போனா நம்ம எவ்வளவு சதக்கா கொடுக்கறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுக்கும் வழியை சொல்லி தருகிறார்கள். எப்படி அல்லாஹ்வுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட்டுக்கும் எப்படி சதக்கா கொடுக்க முடியும்? நாயகம் சொல்கிறார்கள், யஇது பைனல் இஸ்னைனி சதகா, 2 மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நடந்து கொண்டால் அது நீங்கள் சதக்கா செய்ததற்கு சமம். வயுஈனு ரஜுல அலா தாபத்திஹி, ஒரு மனிதனுக்கு வாகனத்திலே அவனை ஏறி அமர வைப்பதற்கு நீங்கள் உதவி செய்தாலோ, அல்லது ஏதேனும் பொருட்களை எடுத்து நீங்கள் அவனுடைய வாகனத்தில் வைத்து உதவி செய்தாலோ அதுவும் தர்மம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல் கலிமத்து தையிபத்து சதகா, நல்ல பேச்சுக்கள் கூட, அழகான பேச்சுக்கள் கூட, அன்பான சொற்கள் கூட தர்மத்தின் நன்மையை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைக்காக ஒருவர் 8 எடுத்து நடந்து வருகிறாரே, அந்த ஒவ்வொரு 8க்கும் ஒரு தர்மம், ஒரு சதக்காவின் நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ பாதையிலே நடந்து செல்கின்ற பொழுது நடப்பவர்களுக்கு இடையூறாக ஏதேனும் பொருள்கள் இருந்தால், முள்ளோ கல்லோ இருந்தால், அந்த இடையூறு தரும் பொருட்களை பாதையை விட்டு அகற்றுவது கூட தர்மத்தின் நன்மையை தரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நல்ல பேச்சுக்கள் தர்மம். நல்ல பேச்சுக்களை பேசுவது ஒரு மனிதனுக்கு தான தர்மம் செய்த நன்மையை தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களில் அதைத்தான் பின்பற்றினார்கள். எதிரிகள் வந்து ஏசினாலும் பேசினாலும் வசைபாடினாலும் அவர்களிடத்திலே நல்ல வார்த்தையையே நாயகம் பயன்படுத்தினார்கள். அதன் காரணமாக நிறைய நபர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு தாட்டி ஒரு சகோதரர் ஒரு கிராமவாசிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு. தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் நாயகம் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு தொழுகைக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த கிராமவாசிக்கு உதவி செய்து கொண்டிருந்த பொழுது தொழுகையினுடைய நேரம் வந்தவுடன் நாயகம் டக்குன்னு அந்த உதவி செய்கிறத நிப்பாட்டிட்டு தொழுகைக்கு வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வந்து தொழுகைக்கு தக்பீர் கட்ட போகிறாரு. அந்த கிராமவாசி பின்னாடி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சிட்டார். சட்டையை பிடிச்சி, முகமது அவர்களே, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுட்டு தானே இருந்தீங்க, ஏன் இடையிலே விட்டுட்டு வந்தீங்க? வந்து எனக்குண்டான உதவியை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு நீங்கள் வந்து தொழுகுங்கள் என்று அந்த மனிதர் சட்டையை பிடித்து கேட்கிறார், அதட்டுகிறார். நாயகமே உதவிதான் செய்கிறாங்க. உதவியை கூட அந்த கிராமவாசி தெரியாமல் அதட்டி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசவில்லை. அப்படியே சரி நான் வர்றேன் என்று நாயகம் தொழுகைக்கு சென்றவர்கள் திரும்பி சென்று அந்த கிராமவாசிக்கு செய்து கொண்டிருந்த உதவியை முழுமையாக செய்து முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகையை தொழுதாங்க. இது ஹதீஸிலே வருகிறது. அப்போ கடுமையான நிலைமைகள் ஏற்படும் கூட வார்த்தையை விட்டு விடாமல் நாயகம் மென்மையை கையாண்டு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கி நம்ம யதார்த்தமாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடத்தினா கூட அல்லாஹு அக்பர் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியாது.
அவ்வளவு ஒரு கொடூரமான வார்த்தைகளை நாம் கோபத்திலே பயன்படுத்துகிறோம். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, நல்ல வார்த்தையை மக்களுக்கு சொல்லுங்க. பெற்றோர்களிடத்திலே பேசும்போது கூட கனிவாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, பெற்றோர்களிடத்திலே நீங்கள் கண்ணியமாக கனிவாக பேசுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யாசகர்கள் யாராவது வந்து உங்களிடத்திலே யாசித்தால் அப்பொழுது உங்களிடத்திலே எதுவும் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அந்த யாசகரிடத்திலே அன்பாக சொல்லி அனுப்பிவிடுங்கள், அவர்களை கண்டிக்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சின் விஷயத்திலே நிறைய ஒழுக்கங்களை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்தார்கள். ஏன்னா பேச்சின் மூலம்தான் ஒரு சமுதாயம் வளரும், பேச்சின் மூலம்தான் ஒரு சமுதாயம் வீழும். பேசி பேசியே அழிந்த சமுதாயமும் இருக்கிறது, நல்ல சொற்களை பேசி பேசியே உயர்ந்த சமுதாயமும் இருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேச்சின் விஷயத்திலே மிகுந்த ஒழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே நாம் யாரிடத்தில் பேசினாலும் அன்போடு கனிவோடு பாசத்தோடு அழகான முறையில் பேச வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.